பாத்தீங்களா கதவு சாத்தி இருக்கு. மேடம் வீட்டுல இல்ல போல இருக்கு. வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். என்னடா பேசுற? நம்ம எந்த வீட்டுக்கு போனாலும் இந்த மாதிரி கதவு சாத்தி இருந்ததுன்னா நாம வெளியில நின்று அம்மா தாயே எங்க நாங்க வந்திருக்கோம்னு குரல் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி காலிங் பெல்லுன்னு ஒண்ணு இருக்குதுல்ல, அதான் இப்படி அமுத்த. என்னம்மா கதவு பக்கத்திலேயே நின்றுட்டு இருந்தியா நீ? அடிச்சு டொய்ங்கின்னு சவுண்ட் கேட்கறதுக்குள்ள வந்து நிக்கிற. ஆமா சார், கதவை லாக் பண்ணலான்னு தான் வந்தேன். அதுக்குள்ள நீங்களே கரெக்டா பெல் அடிச்சிட்டீங்க. ஓ சரி 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 சரி. ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணுமா, அதனால தான் இந்த நேரத்துல வந்தேன். அதனால இல்ல சார், நீங்க எப்ப வேணாலும் வரலாம் போலாம். சரி உள்ள வாங்க சார். வேண்டாம் வேண்டாம், நான் எப்படி கரெக்டா வந்தேன் பத்தியா? செருப்பு வெளியில தான் விடணும். எங்கடா விடுறது? பக்கத்து ஃபிளாட்ல கார் பார்க்கிங் ஃப்ரீயா இருக்காங்க, விடுறீங்களா? ஒண்ணும் சொல்ல மாட்டாங்கல்ல? எதுவும் சொல்ல மாட்டாங்க. டோக்கனை போட்டுற போறாங்கடா. விட்டு வாங்க. வாங்க சார். பாத்து பாத்து சார் பாத்து பாத்து. பெட்ஷீட் நடுவீட்ல விரிச்சு வச்சிருக்கிறது. நில்லுங்க. உட்காருங்க சார். மேடம் சொல்றாங்களா, உட்காருங்க. ஏய் சு, நான் என்ன முட்டி செத்தவன் நினைச்சியா? ஓதைக்கு மரியாதை கொடுக்கணும், மரியாதை. ஸ்டடி ஸ்டடி. விடுங்க மேடம். சார் என்ன சாப்பிடுறீங்க? மேடம் அவர் ஏற்கனவே சாப்பிட்டு தான் வந்திருக்காரு. ஆமாம்மா, நான் ஏற்கனவே சாப்பிட்டு தான் வந்தேன். சரி, நான் ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வந்துடுறேன். கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர். அதை கரெக்டான நேரத்துல பண்ணிடணும். ஏன்னா எனக்கும் வயசாகிட்டே போதுமா, அதனாலதான் கல்யாணம் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். லேட் மேரேஜ் பண்றதுனால நம்மளோட புள்ளக்குட்டியோட கல்யாணம் அவங்க செட்டில் ஆகுறதெல்லாம் நம்மளால பார்க்க முடியாம போயிருது.